ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் முட்டை பொடிமாஸ் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பொடிமாஸ் செய்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி 7 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 7 முட்டையுமே உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7 முட்டையுமே உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் அது இதில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடிமாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுல கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி முட்டையில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வரணும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பொடிமாஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். இதில் நம்ம சாதம் சேர்த்தோம் அப்படின்னா முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நம்ம அப்படியே கூட சைடிஷாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பொடிமாஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.